இன்னைக்கு வேலை விஷயமா வெளியே வந்ததுனால நம்ம நினைச்ச கிச்சன் கிடைக்கல, கிடைச்ச கிச்சன் தான் கிடைச்சது. கிடைச்ச கிடைச்ச கிச்சன் கிடைச்சதால நினைச்ச சமையல் சமைக்க முடியாது, கிடைச்ச சமையல் தான் சமைக்க முடியும். இங்க பாருங்க, நினைச்ச ஆப்ரான் கிடைக்கலைங்க, கிடைச்ச ஆப்ரானை தான் மாட்டியிருக்கோம். ஆனா நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரியே பண்ணலாங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றது. மாதத்துக்கு ஒரு முறை 100 ரூபாய் அனுப்புனா போதும். நீங்க அனுப்புற அந்த 100 ரூபாய் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாவே இருக்கும். போற போக்க பார்த்தா வழக்கு செலவுக்கே நாங்க அதை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு போர்டு தாஸ் கைது, அதனாலதான் நான் போர்டு முன்னாடி நிக்கிறேன். ஆக்சுவலா கிச்சன் முன்னாடி தான் நிப்போம், இன்னைக்கு போர்டு தாஸ் கைது அப்படிங்கறதுனால போர்டு முன்னாடி நிக்கிறோம். சும்மா இப்படி 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 இப்படின்னு தள்ளிக்கிட்டே இருந்தாருங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, கைது. ஆனா தம்ப்நெயில பார்த்தோம்னா பரபரப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வேற எழுதியிருந்தாங்க. உண்மையாலுமே மாரிதாஸ் கைது பரபரப்பு. அது எப்ப தெரியுமா நடந்துச்சு? திமுகவுடைய ஆட்சியில அவரு தமிழ்நாடு அரச குற்றம் சொன்னப்போ கைது பண்றதுக்கு போனாங்க. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிஜேபியை சேர்ந்த நண்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் எல்லாருமே அங்க திரண்டு வந்தாங்க. அனைவரும் புடைசூழ வந்து மாரிதாஸை வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். சம்பந்தம் பண்ண போன போலீஸ்காரங்களை சம்பந்தம் பண்ண போடாம தடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பரவும் இல்ல பரபரப்பும் இல்லைங்க. தம்ப்நெயில்ல மட்டும் தாங்க பரபரப்பு. ஆனா வீட்டுக்குள்ள போனா கேஷுவலா போய் டீ சாப்பிட்டு வரீங்களா போவோம் அப்படின்னு விருந்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இவரும் வேற வழியே இல்லாம கிளம்பி போயிடுறாரு. ஒரு நிமிஷம் கூட சுத்தி முத்தி பாக்குறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. சரி, அவரை என்ன குற்றச்சாட்டுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? புரியலாம் சொன்னோம்னா அடுத்து நம்மளையும் கைது பண்ணிடுவாங்கல்ல. அவரை என்ன குற்றச்சாட்டுக்காக கைது பண்ணாங்களோ அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கறத தமிழக அரசு தான் சொல்லணும். சரி, தமிழக அரசு எப்ப சொல்லுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம சமையலுக்கு போயிடலாமா? சரி, அதெல்லாம் தமிழக அரசு பாத்துக்குங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற சமையல் என்ன தெரியுமா? ராதாகிருஷ்ண பார்த்திபன். சரி, இவரு ஏன் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஸ்பெஷலான ஒரு காரணம் இருக்குங்க. இவரு ஒரு கிறுக்கு கவிஞர். இவரு ரொம்ப அழகா கவிதைய கிறுக்குவாரு. இவரு கிறுக்குனத கிறுக்கல் அப்படின்னு பேரு வச்சே புக்கு போட்டு பணம் சம்பாதிச்சவருங்க. சரி, இவரை எதுக்கு இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்து கொண்டு போய் சிஎம் கையில கொடுத்திருக்கிறாரு. அதுல இருக்கிற மேட்ரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பயங்கரமா கிறுக்கி இருக்கிறாருங்க. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாயானம் டு சிஎம் ஆசனம். சினிமாயானம் ராமாயணம், சினிமாயானம் ராமாயணம். அதுல விஜய் சினிமால வர்ற துரை மாதிரி கலர் கலரா சொக்கால்லாம் போட்டுக்கிட்டு, இந்த பிரிட்டிஷ்காரங்க நிலப்பரப்புகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம்லயே ரொம்ப அழகா கிறுக்கிருக்காருங்க ராப்பா. இதுல என்ன காமெடினா ராப்பா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வந்தாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமா யானம் டு சிஎம் ஆசனத்துக்கு வந்து உட்கார்ந்தாருல ஒருத்தர், ஒரு யூனிஃபார்ம் போட்டு பிளாக் ஒயிட் பிளாக். அதே மாதிரி ராப்பாவும் யூனிஃபார்ம் போட்டு வந்து அப்புறம் ஒரு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு டிஃப்ரெண்டா சமைப்பேன் அப்படிங்கறத டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காரு. இதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவரு இப்ப கிறுக்குன அந்த கிறுக்கல்கள்ல தான் சில கேவலமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் கிறுக்கல், அராஜகமற்ற ஆட்சியை தர. எது இந்த சூலூர் புள்ள பிரச்சனை எல்லாம் நடந்ததுல அதுக்கப்புறம் நம்மால எழுதி கொண்டு போய் கொடுத்திருக்கிறாரு, அராஜகமற்ற ஆட்சியை தர. எழுதும் போதே சூலூரில் அராஜகமற்ற ஆட்சியை தந்த. என்ன ராப்பா, என்னை விட பயங்கரமா சமைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அராஜகன்னு எழுதி இருந்தாருலங்க, அதுக்கப்புறம் கிறுக்கல்ல வேற மாதிரி மாத்துறாராம். ஏன்னா அது கிறுக்கல்ல பயங்கரமான கிறுக்கல்ங்க, பயங்கரமா கிறுக்கும் செஞ்சிருக்கிறாரு. அராஜக அரகஜ திலகமிட்டு, அந்த வட்டத்துக்கு பேரு அரகஜவாமா. அதுக்கப்புறம் விஜய கேப் விட்டு பேரரசுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பாய் விஜயநகர பேரரசுன்னு தான் எழுதி இருந்திருக்கணும். யாரு சொன்னது? தமிழ்நாட்டுல இந்த யாருமே சொன்னது கிடையாது. இதுவே ஒரு நாள் மேடை ஏறி நின்னு மைக்க கெட்டியா புடிச்சுக்கிட்டு ராதாகிருஷ்ண பார்த்திபன் என்கிற வள்னு குறைச்சிச்சு. அதாவது இவர் ஒரு அபாயமா. இந்த அபாய் தன்னை நாயுடு அபாய்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் அவரை வந்து அபாய்னு சொல்ல ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாரும் அவரை அபாய்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே நாயுடு அபாய்க்கு என்ன புத்தி வந்துச்சுன்னு தெரியல. கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு போய் இது வரைக்கும் அபாயா இல்லாம இருந்த நானே ஸ்டேஜ் ஏறி நான் அபாய்னு சொல்லி மாட்டிக்கிட்டதுனால நான் அபாய் இல்ல அப்படின்னு சர்டிபிகேட் கொடுங்க. அப்படி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்த கையோட தான்
விஜய் பேரரசு அரியணை அலங்கரிக்கும்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ராப்பா கிறுக்கணும்னு நினைச்சது ந-க-ர அப்படின்னு பேரரசுன்னு எழுதணும்னு நினைச்சாரு. அவர் அங்க எழுதாம விட்டதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு கிறுக்கு கிறுக்குவோம், நம்மளும் ராப்பா மாதிரியே சமைச்சிருவோம். ஆக்சுவலா நீங்க என்ன எழுதியிருக்கணும்னா விஜய நகரா அப்படின்னு எழுதியிருக்கணும். இது நகர பேரரசு இல்ல, நகரா பேரரசுன்னு எழுதியிருக்கணும். இந்த விஜய் நகரா அரியணையை அலங்கரிக்குமாமா. உலக அரசியல் அதிர்வின் முதல்வருக்காமா. வின் அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ் WIN, அதாவது உலக அரசியல் அதிர்வின் முதல்வருக்கு வாழ்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பிரியமுடன் வழக்கம் போல எழுதுவாங்கல்ல, பிரியமுடன். ஃபர்ஸ்ட் ஆர் பார்த்திபன், அப்புறம் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், இப்ப வெறும் பார்த்திபன். தேதி என்றென்றும் எப்பொழுதும் ஒரே டேட்டு தான். இப்படி ஒரு கிறுக்கு கிறுக்கி அதை ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலா ராப்பா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அத நீங்க கரெக்ட் பண்ணி எழுதுங்க. இதுல ராப்பா எழுதாம விட்டது விஜய் நகரா பேரரசு அரியணையை அலங்கரிக்கும் குந்தவையை குந்தவை, வீட்லயே குந்தவை, குந்தவைய அரசவையில உட்கார வைக்காத. இது சமூக அதிர்வின், அதாவது சமூக அவலத்துக்கான அதிர்வை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் 1 2 3 ஷார்ப்பா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 1 2 கட் பண்ணி 3 ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர்தான் சொன்னாரு. ஏங்க விஜயநகர பேரரசரே, உங்க குந்தவைய பத்தி பார்த்திபன் குந்த வச்சதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக தீய சக்தி என் மேல பழிய போட்டாங்க, இப்ப மாரிதாஸ்னு ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஒரு விஜய் நகரா பேரரசருங்க. பார்த்திபன் அவர்களே, நீங்க நல்ல பேர் தான் கொடுத்திருக்கீங்க. விஜய் நகரா பேரரசர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையாலுமே இது ஒரு நகரா பேரரசு தாங்க. இது உண்மையாலுமே எங்க நகரும்னா நகர்ந்து போற பஸ் மேல மட்டும்தான் நகரும். இதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம்னு நீ பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்களா? நான் விஜய் நகரா பேரரசரை பார்த்து கேக்குறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு வந்து எதை கொடுத்தாலும் வாங்கிருவீங்களா? அப்புறம் அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்த ராப்பாக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். நேத்து கோயம்புத்தூர்ல ஜென்சி மீட்டப் பாத்தீங்கல்ல, ஆக்சுவலா இதுக்கு பேருதான் தமிழ்நாடு. இத பத்தின கிளியரான புரிதல் இல்லாதனாலதான் அவங்க எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, திராவிட கட்சிகள் கடவுள் மறுப்பு பேசுது, சாரி திமுக கடவுள் மறுப்பு பேசுது, சாமி கும்பிடுறவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து திமுகக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, கடவுளை வணங்குபவன் காட்டு பின்னாடின்னு சொன்ன பெரியார கடவுளா வணங்குறாங்க. இது வரைக்கும் இருந்த குழப்பங்களை தாண்டி இப்ப புதுசா ஒரு குழப்பம் வந்திருக்கு. அதுதான் ஜென்சி மீட்டப். அதுல நடந்துகிட்டு இருக்குது. ஒரு தோற்று போன கட்சிக்கு, தோல்வி அடைந்த கட்சிக்கு, அடுத்த 5 வருஷம் எதிர்காலம் இருக்குமா இல்லையான்னு தெரியாத அந்த கட்சிக்கு இத்தனை இளைஞர்கள் வந்து மாவட்டமா மேசிவ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எவெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்து இவருக்குதான் ஓட்டு போடணும், இவருக்குதான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்களோ, எவனெல்லாம் நடிகர் விஜய்க்கு ஓட்டு கேட்டானோ அவெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஐயோ நான் கேட்கலைங்க, நான் வீடியோ சும்மா தான் போட்டேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ராப்பாவை பாருங்க, CM மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு வந்து கூடிய சீக்கிரம் ராப்பாவும் கதறுவார், நான் நான் அந்த யூனிஃபார்ம் போடலைங்க. தோத்த கட்சிக்கு பின்னாடி எப்படி இத்தனை இளைஞர்கள் திரண்டு வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காத வரைக்கும் இது தந்தை பெரியாரின் மண் தான், பேரறிஞர் அண்ணாவின் மண் தான், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் மண்ணுதான். இது ஒரு திராவிட மண், உங்க ஆரியத்தை மண்ணோட மண்ணாக்க கூடிய திராவிட மண். இதுக்கான போராட்டங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கான உங்களுடைய பெரு ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்க கொடுக்குற அந்த நெய்யில கண்டிப்பா நான் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட மாட்டேன். விஜய நகரா பேரரச நகர்த்துவதற்கான வேலை இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பண்ண போறோம். இதுக்காக நம்ம எல்லாரும் பேசுவோம், எல்லாரும் சமைப்போம் அப்படின்னு சொன்னா தப்பா போயிரும். சமைக்காத சமையல சமைப்போம். ஏன்னா இன்னைக்கு நினைச்ச கிச்சன் கிடைக்கல, கிடைச்ச கிச்சன் தான் கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நினைச்ச கிச்சன் கிடைக்காதனாலதான் நினைச்ச சமையல் சமைக்க முடியாம கிடைச்ச சமையலான ராப்பாவை போட்டு சமைக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னைக்கு இந்த புளிக்குழம்ப கரைச்சுட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் ஊத்துவோம், சமைப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.